அப்பா ஆபீஸ்க்கா போற? ஆமா. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியாப்பா? ஏய், எப்பவுமே திங்கறதுலயே இருக்க கூடாதுடா. திங்கற பொருளோட பேரை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். கரெக்டா சொன்னப்பா, அப்பதானே கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மஞ்சளா இருக்கிற ஒரு பழத்தோட பேரை சொல்லு. மஞ்ச வாழைப்பழம். குட். அதே கலர்ல இன்னொரு பழம் பேர் சொல்லு. இன்னொரு மஞ்ச வாழைப்பழம். இடியட், புக்கரா. இந்த பழத்தோட பேர் என்ன? பெரி. பெரி இல்லடா, ஸ்ட்ராபெரி. அதுல தான் ஸ்ட்ராவே இல்லையேப்பா. ஸ்ட்ரா இருக்கோ இல்லையோ அது ஸ்ட்ராபெரி தான். ஸ்ட்ராபெரி பக்கத்துல இன்னொரு பழம் இருந்தா அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ட்ரா பெரி. எக்ஸ்ட்ரா பெரி இல்லடா, எக்ஸ்ட்ரா பெரிஸ். சீ, உங்க பேசி பேசி என் புத்தி மழுங்கி போயிடுச்சு. இட் இஸ் ஸ்ட்ராபெரிஸ். என்னடி ஸ்மெல்லு? தலைவலின்னு சொல்லி ஜண்டுபம் தடவி இருக்கேங்க. ஒரே நாத்தம். உப்பு மாவா இல்ல ஜண்டு மாவான்னு தெரியல. ஹே, உனக்கு எல்லாமே மறந்து போச்சுடா. ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். A for apple சொல்லு. A for apple. Good. B for big apple. C for சின்ன apple. D for double apple. No. E for இன்னொரு apple. அப்போ F for ஃபர்ஸ்ட் சொல்லலப்பா, அந்த ஆப்பிள். நீ எல்லாம் எப்படிடா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போற? என்ன மாதிரி பசங்கலாம் எழுதி பாஸ் பண்ண மாட்டாங்க, எழுத தான் பாஸ் பண்ணுவாங்க. சுஷ்மா, ஏ சுஷ்மா. क्या जी? LKG. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டல, அப்புறம் என்னத்த கேட்டிட்டு இருக்க? நான் ஒன்றும் கழட்டல, மாட்டிட்டு இருக்கேன் ஷூவை. ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்ட் டைம் ஜாபுக்கு போக சொல்ல அவனை. ரிசல்ட் வந்ததும் வேலைக்கு போறேன். அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன். எதிரி என்ஜாய் பண்றது? எது என்ஜாய் பண்றது? பைக்ல பெட்ரோல் போட்டு அப்பந்தில கல்லு போடுறதா? பைக்கை வீட்ல பார்க் பண்ணிட்டு நடந்து போய் என்ஜாய் பண்ண சொல்ல. அது நான் கஷ்டப்பட்டு வாங்கின பைக். ஏய், நீ எங்கடி கஷ்டப்பட்ட? நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. அது உங்ககிட்ட இருந்து வாங்குறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என் பேச்சை கேட்காம இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல. முதல்ல வெளிய போய் சொல்லி அவனை. அத ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. सीधे उसको बोलो பயமுறி. जी. எனக்கு தமிழ் தெரியாதா? என்னமோ இஸ்கு புஸ்குன்னு சொல்லிட்டு இருக்க. இத பார், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தா இன்டர்வியூக்கு போயிட்டு வர சொல்லு. இல்ல இடியட் அப்படியே போயிட்டு சொல்ல அவனை. நான் சொல்றேங்க, நீங்க உப்புமா சாப்பிடுங்க, ஆறிட போகுது. ஏண்டே, நான் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், நீ உப்புமாவை பத்தி பேசிட்டு இருக்க. உன் கூட கத்தி கத்தி என் பசியே போயிடுச்சு. அப்போ நான் சாப்பிடுறேன்ப்பா. இதையாவது விட்டு விட எனக்கு. போறானா இல்லையான்னு கேளு. இந்தா. तुम जाओ बेटा, तुम जाओ. டேய், என் பெண்ணங்கடா? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. சுஷ்மா, என்ன சுத்தி சுத்தி பாக்குற? பார்க்கர் பெண் தான். எவ்வளோ? எதுக்கியா புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? நல்ல கேளுமா. இன்னத்துக்குன்னு சொல்லிட்டடியா, அப்பதான் நானும் நடிக்க முடியும். தாயா நீ சின்ன வயசுல இருந்து படிடா படான்னு அடிக்கிறேன். பால பண்ண படிப்பு எனக்கு வரல. அது என்ன ஆச்சா? எங்க படி போறோம், அச்சத்துல புண்ணு தான் வரும். சரி, படிப்பு தான் வரல. அந்த லட்சம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வாடான்னா வண்டியை காயெல்லாம் கடை போட இந்த சொல்றான். கையில கடை போடும், அமெரிக்கன் பேங்க்ல போடுவாங்க. திருட்டு நாய, சோறு போடுற அம்மாவிய கால்ல உதைக்க. அவன் விடாதே. புடி. மூஞ்சில முருங்கா சம்பார ஊத்த. கைது போட்டு வளர யார் மாதிரி சாம்பார் ஊத்துறியா? யாரு வந்து இட்லி விக்கல? நான் வாங்க. ஐயோ, வெத்த அப்படியே வா காலால எட்டி உதைக்கிற. இந்த வண்டி வித்து நான் பீஸா வேணா வைக்க போறேன். என்னது பிச்சை எடுக்க போறியா? உன் எச்சக்கல புடி விட்டு போதா பாத்தியா? ஆதாரி புடி. என்ன பேச்சு பேசுற? அடிக்கிறானம்மா. அப்பா. ஏய், வாடா வாடா வா. பெரிய வேட்டைக்காரன் வில்லன் மாதிரியே பேசுற. பட பட. தப்புனே வாடா போடா சொல்றியா? நீங்க மட்டும் பெத்த புள்ளைய வாடா போடான்னு சொல்லாமா? நாங்க சொல்ல கூடாதா? டேய், டைம் 8 முக்கால் ஆச்சுடா. வாடா, கீழ இறங்கி வாடா. ஏய், எரும மாதிரி விழுந்து ஏய், பத்திரிக்கை வந்தா இருந்தா நில்லுடா. ஏண்டா கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இன்னுமா என்ன சந்தேகப்படுற? ஆனானே, என்ன தைரியம் உனக்கு? அடிக்காத, ஆனானே. சொல்லுவியா? சொல்லுவியா? நீங்க என்னதான் சுண்ணாம்பு வாங்கி கொடுத்தாலும் நீங்க கொடுக்கற காசுக்கு அவன் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. என்னப்பா இது? யார் கையால எப்படி அடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுப்பா. சுண்ணாம்புப்பா. எதுக்குப்பா? நம்ம வீட்டுக்கு அடிக்கிறதுக்குப்பா. யாருப்பா அடிக்க போறா? உங்க அப்பா தான் அடிப்பாரு. வாயேன் அஸ்கு புஸ்கு, நீ தான் அடிக்க போற. நானா? சின்ன பையன் எப்படிங்க அடிப்பான்? இந்த பிரஷால. சிச்சி, ये बुढ़ा दिमाग पूरा खराब हो गया. ஏய், என்னடி என்னமோ உளறிட்டு போற? உன்னை ஹிந்தில திட்டுறாங்கப்பா. அடிங்கோ, என்கிட்ட தெரியாத பாஷையில பேசுறதை விட அந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்லு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரத்துக்குள்ள இந்த வீடு ஃபுல்லா சுண்ணாம்பு அடிச்சு முடிக்கணும். புரியுதா?
இந்தா சீல் கூட பிரிக்கல வாங்கி 1 hour தான் ஆச்சு. எவ்வளவு கொடுப்ப? உன் கூட இந்த மாதிரி சுத்துறதுக்கு எங்க அப்பன் சொன்ன மாதிரி தெருவா இட்லி வித்தாலாச்சும் 4 காசாவது கிடைக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னா சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். அதான் நான் ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். எனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான்டா. உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தான் சொல்லு. என்னடா இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிக்கிறோம், யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு வீட்ல யாருமே இல்லையா? இது என்ன காலிங் பெல்லா அச்சோனை கொத்து இருக்கிறதுக்கு? ஆரன் ஸ்டைல மாத்திடுறா. சரி இப்ப பார். டேய் சவுண்ட் பாட்டி வருதுடா. ஏய் கை காட்டுறா, கை காட்டு, நல்லா தூக்கி காட்டுறா. டேய் அவ்வளவு கை கட்டுறாடா. டேய் உஷார் பண்ணா. யாருக்குடா? யாருக்காவது பண்ணிட்டேறா. ஹாய் பேபி. 2 கை காட்டுறா, 2 கை காட்டு. இது உஷார் பண்ணி என்னடா பண்றது? ஏய் ஃப்ளைங் கிஸ் குடுறா, நல்லா குடுத்துட்டேறா. ஐயோ கருமம். என்ன சித்தப்பா அவங்க கை காமிச்சிருக்காங்க, நீ வாட்டுக்கு சும்மா இருந்துக்கிட்டு இருக்க. விட்றா, அவங்க என்ன ஏன் ஆளுக்கா காட்டுறாங்க? அந்த குண்டச்சிக்கு தானே காட்டுறாங்க. நல்லா காட்டு போட்டும்டா. அவங்க கேவலமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு கேடு கட்டுவன்னு தெரியாம போச்சு. இந்த ரோடு வச்சு அவங்க ஆளுக்கு ரோடு விட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? போலீஸ் போன் பண்றேன். ஹலோ, வீனஸ் கால்ல இருந்து பேசுறேன் சார். இங்க 2 பசங்க ஈவிடிங் பண்றாங்க. உடனே 2 ஜீப் எடுத்துட்டு வாங்க. ஜீப் எல்லாம் வராது, ட்ரெயின் தான் வரும். ஏன் சார்? போலீஸ் ஸ்டேஷன் இல்லடா, ரயில்வே ஸ்டேஷன்டா, புறம்போக்கு. என்ன சித்தப்பு புறம்போக்குறாங்களா? ரொம்ப சிரிக்காத, சூடு வச்சுடுவேன். டேய் இன்னுமா வீடு தேடி சுத்துறீங்க? இன்னும் செட் ஆகலனா? என்னது? இல்ல வீடு செட் ஆலாம் சொன்னா. இந்த ஏரியா பக்கம் வராதன்னு சொன்னல. இவங்களுக்கு நம்ம ஏரியால யாரோ ஹெல்ப் பண்றானுங்க மச்சான். அதனாலதான் இவ்வளவு தைரியமா மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. யாருக்கு தெரியல சுத்தி இருக்க? மாமனை சொல்றா, இல்ல இங்க சொருக்குனா அந்த பக்கம் வந்துரும். எங்க மாமானே, எங்க மாமா இருக்காரு, அதனால தான். ஆமா அவர்தான் எங்க மாமா. ஐயையே. அவர்தான் இந்த ஏரியா தலைன்னு சொன்னார்னா, அதான் இந்த பக்கம் வந்தோம். அவள பாத்துக்கலாம். போங்கடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எங்கம்மா கிளம்பிட்ட? அதுவாப்பா இன்னைக்கு அக்ஷய திதி, அதனால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போறப்பா. ஓகேம்மா, கோயிலுக்கு போ. ஆனா யானை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடாத, சரிப்பா. நெரிச்சிட போகுது. முதல்ல நம்ம இந்த ஏரியாவை மாத்தி ஆகணும். என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, உனக்கு காலையில டிஃபனுக்காக ஒரு 10 கிலோ பொங்கல் அரிசியா 2 முட்டைக்கோசம் கேட்டேன். 4 கிலோ அரிசி தான் இருக்கு, 1 முட்டைக்கோஸ் தான் இருக்குன்னு சொல்றான். பரவாயில்லப்பா விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பட்னியா இருங்க. என்னதான் இருந்தாலும் பாப்பா ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப். சாவடி அடிக்கிறானப்பா. என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். சும்மாறா. ஹெட்லைட், டேஞ்சர் லைட், மிரர் எல்லாத்தையும் புதுசா மாத்திருக்கேன். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தணும். ஏய். இனிமேல் என்னால முடியாது சாமி. ஏய் உன்னால முடியும்டா, உன் பலம் உனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? ஏய் நீ ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன். அட குக்கா என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியல. இழுச்சலாம் நானு. செருப்பால அடி மச்சான். வரடா. ஏய் அக்கா வர மாமா. மாமாவா? ஆமாடா, வைஃப்டா. ஒய்ஃபா? அட பாவி, தண்ணி டேங்க் லாரி என் தலையில ஏத்த பாக்குறியே. என் டைம் நான் மோசமா இருக்கலாம், ஆனா என் டேஸ்ட் கேவலமானது கிடையாது தெரியுமா? ஏய் ப்ளீஸ்டா அவளை எப்படியே கரெக்ட் பண்ணடா. டேய் அப்பதான் அவளோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியவே முடியும். முடியாது. டேய் என்னடா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லடா, இது கூட எங்க செய்ய மாட்டியா? இதுக்கு நீ செய்வன செய்யலடா எனக்கு. அப்படிலாம் சொல்லாதடா. வர ப்ளீஸ்டா, சிரிடா. நல்ல ரொமான்டிக் மூட் சிரி. எது கை காட்டுன? அவன் காட்டல, உன்னை பார்த்தோன்னே தானா தூக்கிச்சு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. எதனால? அது வந்து நீ வாய் மூடு, நீ சொல்றா. அது வந்து ஸ்ட்ராபெரி மாதிரியும் லிப்ஸ், ஆப்பிள் மாதிரியும் அழகான கண்ணும், மாதுளம்பழம் மாதிரி உன் பல்லு, நவாப்பழம் மாதிரி உன் கண்ணு, மொத்தத்துல நீ ஒரு மூதேவி. இல்ல ஸ்ரீதேவி எப்பவுமே இப்படிதான் காமெடியா பேசுவான், நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படின்னா எனக்காக எது வேணும் செய்வானா? உனக்காக உயிரே கொடுப்பான். நான் செத்துட்டா எனக்காக தாஜ்மஹால் கட்டுவானா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, உனக்கு தாஜ்மஹால் வேறயா? ஸ்டூபிட் ஒண்ணு. தேவி சாரி தேவி, அவன் காமெடியா பேசுவான் சொன்னல, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு, அவன் செய்வான். நம்ம லவ் என் டாடிக்கு தெரிஞ்சு போலீஸ் கிட்ட போனா நீ போலீஸ் கிட்ட சண்டை போடுவியா? கண்டிப்பா. போலீஸ் என்ன, ஆர்மி, நேவி, மிலிட்டரி, அல்-கைதா, பின் லாடன், தாலிபான், உனக்காக ஜாக்கி சான் கிட்டே சண்டை போடுவான். இவன் பர்சனாலிட்டியை பார்த்தா அப்படி தெரியலையே. சேச்சே, ஆள் பார்க்க தான் ஒல்லியா இருப்பான், லவ் பண்ணி பாரு கில்லியா இருப்பான், ரொம்ப தைரியசாலி. சரி உனக்காக என்ன பண்ணு சொல்லு, உன் மேல அவன் எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு எப்படி ப்ரூவ் பண்ணு சொல்லு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இது உனக்கே நியாயமா படுதா? பப்ளிக் பிளேஸ்ல ஒண்ணு கச்சாலே உட்கார வச்சு அடிப்பானுங்க, நீ நிக்க வச்சு போட மாட்டற, எங்க வச்சு அடிக்க போறானோ தெரியலடா. டேய் உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, 10 நிமிஷம் நின்னா போதும், நான் இங்கே ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். ரவுண்ட்ஸா? டேய் நீயும் போலீஸ்கார மாதிரியே பேசுறடா. டேய் சூர்யா, டேய் ஆல் தி பெஸ்ட். டேய் சொன்னா கேளுடா. டேய் நீலாம் ஃப்ரெண்டாடா, கோத்து விட்டு போறடா பாவி.